Hello everyone. இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போற டாபிக்னா ஸ்பெக்ட்ரோஸ்கோபி பார்ட் 2. ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்த்துருந்தோம், we talked about microwave spectroscopy and IR spectroscopy. So rotational and vibrational பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம we are going to start with the Raman spectroscopy and if possible யூவி விசிபிள். இந்த 2 டாபிக் தான் பார்க்க போகிறோம். அடுத்து NMR ESR மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, இது மூணுத்தையும் ஒரு தனி வீடியோவில் பார்ப்போம். ஓகே, ஸோ லெட்ஸ் பிகின் த செஷன். ஸோ ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி வந்து பார்த்திங்கனாக்கா, ஸோ இட் வாஸ் டிஸ்கவர்ட் பை த, அந்த பேர்லேயே வந்து இருக்குது. ஸோ இட் வாஸ் டிஸ்கவர்ட் பை த ராமன், சர் சிவி ராமன் அப்படின்னு சொல்லுவோம், இந்த இயர் ஆஃப் 1928. ஸோ இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் டெக்னிக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம we can observe vibration, rotation and low other frequency modes. இதை விட கம்மியாக இருக்க ஃப்ரீக்வன்சி மோட்ஸ் எல்லாத்தையும் நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ இந்த டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் நான் டிஸ்ட்ரக்டிவ் அண்டு பிரின்சிபிள்ஸ் ரெக்வயர் நோ சாம்பிள் ப்ரிப்ரேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐயா இருக்குன்னா ஒரு சில ஸ்பெஷல் பெல்லட்ஸ் வந்து ரொம்ப காஷியஸாக சாம்பிள் மேக் பண்ணணும். இது வந்து நீங்கள் ட்ரை சாம்பிளே அப்படியே எடுத்து வச்சு யூ கேன் டூ இட். ஓகே, இந்த டெக்னிக் இஸ் யூஸ் டு ப்ரொவைட் ஏ ஃபிங்கர் பிரிண்ட் பை விச் மாலிகுல்ஸ் கேன் பி. எப்படி நான் ஐஆருக்கு வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃப்ரீக்வன்சி சொன்னனோ அதே மாதிரி இதுக்குமே வந்து ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ரீஜன் இருக்குது. அதை கம்பேர் பண்ணி we can get the என்ன மாலிகுல்ஸில் என்ன ஃபங்க்ஷன் குரூப்புன்றதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ப்ளஸ் நமக்கு ஐஆரில் வந்து என்ன நடக்கும், உங்களுக்கு அப்சார்ப்ஷன்ஸ் நடக்கும், இங்கே வந்து ஸ்கேட்ரிங் நடக்கும். ஸோ அந்த ஸ்கேட்ரிங்னால அந்த வேவ் லென்த்தோட இன்டென்சிட்டி அது எப்படி இருக்கும். ஸோ ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இஸ் த மெஷர்மெண்ட் ஆஃப் த வேவ் லென்த் அண்ட் இன்டென்சிட்டி. 2 மெஷர் பண்ணுவோம். வேவ் லென்த்தையும் மெஷர் பண்ணுவோம், இன்டென்சிட்டினா அந்த பீக் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா. ஓகே, ஸோ பை த inelastically scattered light from the molecules. ஓகே, இதுதான் வந்து ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஸோ இங்கே பிரின்சிபல் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னா, லைக் ஒரு மானோக்ரோமேட்டிக் ரேடியேஷன் இருக்குது. மானோக்ரோமேட்டிக் ரேடியேஷன்னா அதில் சிங்கிள் லைக் கைண்ட் ஆஃப் ஃபோட்டான்ஸ். இப்போ ஹெச்னியூனா ஆல் டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்கக்கூடாது. லைக் ஒரு பிளெயின் லைட் எடுக்கக்கூடாது, போலரைஸ் லைட்டு. அதில் வந்து ஒரு பர்டிகுலர் ரேடியேஷன் தான் இருக்கணும். அது வந்து நம்ம சாம்பிளில் பாஸ் பண்ணி அது வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகலாம், அப்சார்ப் ஆகலாம், ஸ்கேட்டர் ஆகலாம். ஆனால் நம்ம ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில் ஸ்கேட்டரிங் மட்டும்தான் வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, இந்த ஸ்கேட்டர்டு இப்போ ஒரு மாலிகுல்ஸ் இருக்குது, சாம்பிள் இருக்குது, அது வந்து பாஸ் பண்ணுறப்போ ஸ்கேட்ரிங் வந்து எப்படி ஆகுது, நீங்கள் அனுப்பின ரேடியேஷன் அளவுக்கு திருப்பி ஸ்கேட்டர் ஆகுதா, இல்லை அதோட கம்மியாகுதா, இல்லை அதோட ஜாஸ்தி ஆகுதா. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைக் இந்த ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி காம்ப்ளிமெண்ட்ரி டு த ஐஆர் ஸ்பெக்ட்ரா. ஓகே, ஸோ ரெண்டுமே வந்து ஒன்றோட ஒன்றுக்கு கனெக்டட் தான். இதில் பீக்கி வந்து ரொம்ப ஐஆரில் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அது ராமனில் அதிகமாக உங்களுக்கு காட்டும். ஓகே, ஸோ லைக் ஒன்றோட ஒன்று காம்ப்ளிமெண்ட்ரி, எப்படி காம்ப்ளிமெண்ட்ரி கலர் சொல்கிறோமோ அந்த மாதிரி. ஸோ இப்போ இந்த ஸ்கேட்டர் ஆகிறதுனால என்ன ஆகும், நீங்கள் அனுப்புகிற இன்சிடென்ட் ரேடியேஷனில் ஒரு சேஞ்ச் நடக்கும். ஓகே, ஸோ இந்த சேஞ்ச் இன் த வேவ் லென்த் வந்து இஸ் ஆல்சோ ஸ்டடிட் இன் த ஐஆர் ஸ்பெக்ட்ரா. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த இன்சிடென்ட் ஃபோட்டான் அண்ட் த ஸ்கேட்டர்ட் ஃபோட்டான் இஸ் நோன் அஸ் த ராமன் ஷிஃப்ட். இதை பின்னாடி படிப்போம். இது உங்களுக்கு இன்சிடென்ட் ரேடியேஷன், இங்கே சாம்பிள் வச்சுருக்கோம், இந்த சாம்பிள் வந்து உங்களுக்கு ஸ்கேட்டர் ஆகுது. ராலே ஸ்கேட்டரிங்னா நீங்கள் என்ன இன்சிடென்ட் வேவ் லென்த் அனுப்புனீங்களோ அதே தான் ஸ்கேட்டர்டு வேவ் லென்த் 2 ஈக்குவலாக இருந்துச்சுன்னா லாம்டா ஸ்கேட்டர்டு 2 ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது பேர் ராலே. 2ம் நாட் ஈக்குவல்னா உங்களுக்கு வந்து அது வந்து ராமன் ஸ்பெக்ட்ரம். ஓகே, ஸோ இதுதான் இங்கே ரேடியேஷன் மேலே லைட் வந்து விழுது, உங்களுக்கு அது ஸ்கேட்டர் ஆகுது. ஓகே, ஸோ இந்த ரேடியேஷன் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் மீடியம், ஒரு கிளாஸில் தான் வச்சு அந்த ஸ்பீஷீஸ் வந்து அதில் இருக்கும். அது மேலே நம்ம வந்து ரேஸை வந்து அனுப்புகிறோம், லைட் ரேஸை. அதுக்கு முன்னாடி வந்து மெர்க்குரி லேம்ப் யூஸ் பண்ணாங்க, இப்போ லேஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஸ்கேட்டர்ட் லைட்டு. ஓகே, அப்போது நம்ம ஏற்கனவே சொன்னோம் இந்த ஸ்கேட்டரிங்கில் 2 டைப் இருக்குது. 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங் இந்த ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. ராலே ஸ்கேட்டரிங்னா வந்து எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். நீங்கள் அனுப்புகிற ரேடியேஷன் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு தி இன்சிடென்ட். நீங்கள் அனுப்புனது 2 ஈக்குவலாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த டைப் ஆஃப் ஸ்கேட்டரிங் எனர்ஜி ஆஃப் த ஸ்கேட்டர்டு போட்டான் இஸ் சேம் அஸ் தி இன்சிடென்ட் போட்டான். இன்சிடென்ட்னா விழுறது, மேலே விழுறது, ஸ்கேட்டர்ட்னா வெளியில் வர அவுட்கம். ஓகே, இது நீங்கள் அனுப்புறது, இது ஸ்கேட்டர்டு அவுட்புட். ஓகே, உங்களோட இன்புட்டும்
இன்புட்டும் அவுட்புட்டும் சேமாக இருந்துச்சுன்னா அது பேர் வந்து நீங்கள் அனுப்புன ரேடியேஷன் இஸ் ஈக்குவல் டு வர ஸ்கேட்டர்டு ரேடியேஷன். ஓகே, அடுத்து வந்து ராமன் ஸ்கேட்டரிங்கில் இது வந்து ஒரு இன்எலாஸ்டிக். ராலே வந்து எலாஸ்டிக், ராமன் வந்து இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். ஓகே, இதில் வந்து ரேடியேஷன் வந்து இன்ட்ராக்ட்ஸ், இதுலேயும் வந்து ரேடியேஷன் இன்ட்ராக்ட்ஸ் வித் த மேட்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அனுப்புகிற இன்சிடென்ட் ஃபோட்டான்ஸ்க்கும் வெளியில் வர ஸ்கேட்டர்டு ஃபோட்டான்ஸ்க்கும் சேமாக இருக்காது. ஒன்று ஹையராக இருக்கலாம், இல்லை லோயராக இருக்கலாம். ஸோ ஹையராக இருந்தால் என்ன, லோயராக இருந்தான்றதை நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் பார்ப்போம். இப்போது இந்த ராமன் ஸ்கேட்டரிங்கை 2 டைப்ஸாக பிரிப்போம். ராமன் ஸ்கேட்டரிங்கில் உங்களுக்கு ஸ்டோக்ஸ் ஸ்கேட்டரிங் அண்ட் ஆன்டி ஸ்டோக்ஸ் ஸ்கேட்டரிங் வரும். ஸோ ஸ்டோக்ஸ் ஸ்கேட்டரிங்னா scattering frequency of the emitted radiation is lower than that the incident. அப்போ இன்சிடென்ட்டோட ரேடியேஷன் அதிகமாக இருக்கும். இப்போ இன்சிடென்ட் ரேடியேஷனோட ஃப்ரீக்வன்சி லாம்டா ஐ வச்சுக்கிட்டாக்கா அது வந்து கிரேட்டர் தென் தட் ஆஃப் தி லாம்டா ஸ்கேட்டர்டு. ஆன்டி ஸ்டோக்ஸ்னா உங்களோட இன்சிடென்ட்டை விட ஸ்கேட்டரோட ரேடியேஷன் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம பிக்சோரியெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் நீங்கள் அனுப்புகிற இன்சிடென்ட் ரேடியேஷன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து இன்சிடென்ட் ரேடியேஷன், இந்த ரெட் கலரில் இருக்கிறது. ஸோ வர ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கொடுத்ததை விட ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படின்னா வந்து லைக் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க, கொண்டு வரப்போ அதோட கம்மியாக கொண்டு வந்தீங்கன்னா அது வந்து ஸ்டோக்ஸ். ஆன்டி ஸ்டோக்ஸில் நீங்கள் கொடுக்குறதே ரொம்ப கம்மி, ஆனால் வரது எக்ஸஸாக வருது, அது வந்து ஆன்டி ஸ்டோக்ஸ். ஓகே, இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் இவங்க எதை வச்சு சொல்லியிருக்காங்க, லாம்டா வச்சு சொல்லியிருக்காங்க. ஓகே, lambda of the incident is greater than the lambda of the scattered. அப்போனா இங்கே ஃப்ரீக்வன்சி எழுதக்கூடாது, சாரி, லாம்டா தான் எழுதணும், ஏன்னா வேவ் லென்த் தான். அதே மாதிரி இங்கே லாம்டா ஆஃப் த இன்சிடென்ட் இஸ் லெஸ் தென் தட் ஆஃப் தி லாம்டா ஆஃப் தி ஸ்கேட்டர்டு. ஸோ வேவ் லென்த் வச்சு தான் இங்கே சொல்லியிருக்காங்க, ஸ்கேட்டர்டு வேவ் லென்த், நாட் த ஃப்ரீக்வன்சி. இப்போ லாம்டா வச்சுக்கோங்க, நாட் தி ஃப்ரீக்வன்சியை லாம்டாவும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், அதனால தான் சேஞ்ச் பண்ணேன். ஸோ லாம்டா ஆஃப் த இன்சிடென்ட், இந்த டயக்ராம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் அனுப்பின ரேடியேஷனோட கம்மியாக இருந்துச்சுன்னா அது பேர் ஸ்டோக்ஸ். ஓகே, ஸோ ஸ்டோக்ஸ் உங்களுக்கு வந்து டிக்ரீசஸ், எஸ்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்டி ஸ்டோக்ஸ் இன்க்ரீசஸ், ஏஐ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, டிஎஸ்ஏஐ. ஸோ அகைன் இது அந்த பிக்சோரியல் தான். இப்போ இன்ஃப்ராரெட்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த வைப்ரேஷன் லெவல்லேருந்து இந்த வைப்ரேஷன் லெவலுக்கு தான் ஷிஃப்ட் நடக்கும். ஆனால் ராமன் ஸ்கேட்டரிங்கில் அது இந்த வைப்ரேஷனில் வந்து பக்கத்தில் இருக்க நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக் லெவலில் இருக்க வைப்ரேஷன் வரைக்கும் அது எங்கே வேணால் போயிட்டு வரலாம். ஓகே, இப்போ எங்கே போயிடுச்சோ அது அப்படியே திரும்பி வந்தால் ராலே. ஓகே, போனதை விட ரொம்ப கம்மியாக வந்துச்சுன்னா அது ராமன், அது வந்து ஸ்டோக்ஸ் ராமன் ஸ்கேட்டரிங். நீங்கள் அனுப்புனதை விட ரொம்ப ஜாஸ்தியாக வந்துச்சுன்னா அது வந்து ஆன்டி ஸ்டோக்ஸ் ராமன் ஸ்கேட்டரிங். இவ்வளோ தான். ஸோ இது வந்து இந்த 4 ஐஆர் இது எல்லாமே வந்து ஒன்றா கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட்டு, ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி இஸ் காம்ப்ளிமெண்ட்ரி டு த ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. இப்போ ஒரு ரேடியேஷன் இருக்குது, செர்டைன் ஃப்ரீக்வன்சி, மாலிகுல்ஸ் வந்து அதில் ஸ்கேட்டர் ஆகி ஒரு ஷிஃப்ட் நடக்குது. ப்ளஸ் இந்த அப்சர்வ் ஷிஃப்ட் வந்து அதில் அந்த மாலிக்யூல்ஸில் வந்து வைப்ரேஷனல் சேஞ்சஸ், இது வந்து அசோசியேட்டட் வித் த ஐஆர் அப்சார்பன்ஸ். இப்போ ராமன் ஸ்கேட்டரிங் ஸ்பெக்ட்ரம் ரிசம்பிள்ஸ் ஐஆர் அப்சார்பன்ஸ் ஸ்பெக்ட்ரம். இப்போ ஆனால் மெக்கானிசம் வந்து டிஃபர் ஆகும். இங்கே நம்ம டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். ஐஆரில் என்ன பார்க்குறோம், வைப்ரேஷன் மோட்ஸ் தான் பார்க்குறோம். ராமன்லேயும் வைப்ரேஷன் மோட்ஸ். இங்கே சேஞ்ச் இன் த டைபோல் மூமெண்ட், இங்கே சேஞ்ச் இன் த போலரைசபிலிட்டி. மியூ இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இ அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் பெர்மனன்ட் டைபோல் இருக்கணும். இது லைட்டு விழுறப்போ ஒரு டெம்ப்ரரி டைபோல் மூமெண்ட், இன்டியூஸ் டைபோல் மூமெண்ட். இது வந்து ஐஆரில் வந்து பெர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் இருந்தால் தான் ஆன்சர் பண்ணுவோம். ஐஆரில் பெர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் இருக்கணும். இதெல்லாம் இன்டியூஸ்டு டைபோல், லைட்டு விழுறப்போ அதில் சார்ஜ் கிரியேட் ஆகும், இன்டியூஸ்டு டைபோல் அப்படின்னா ஆன்சர். இப்போது இந்த சேஞ்ச் இந்த டைபோல் மூமெண்ட் வந்து இங்கே இருக்குது, பெர்மனன்ட் டைபோல் மூமெண்ட். ஸோ அந்த மாலிகுல் வைப்ரேட் ஆகுறப்போ உங்களுக்கு டெல்டா ப்ளஸ் டெல்டா மைனஸ் சார்ஜஸ். இங்கே வந்து எலாங்கேஷன் கம்ப்ரெஷன் அது நடக்கிறப்ப வந்து எலக்ட்ரான் க்ளவுடு வந்து கம்ப்ரெஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால உங்களுக்கு இங்கே பார்ஷியல் சார்ஜஸ் இங்கேயும் கிரியேட் ஆகுது. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா இந்த எக்ஸைட்டேஷன் ஆஃப் த மாலிகுல் டு தி எக்ஸைட்டட் வைப்ரேஷனல் ஸ்டேட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொமெண்ட்ரி டிஸ்டார்ஷன், எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூட்டட் அரௌண்ட் தி பாண்ட்.
ஓகே, இது வந்து உங்களுக்கு வைப்ரேஷனில் தான் எக்ஸைட்டட் ஸ்டேட் போகுது. ஸோ இங்கே ஐஆரில் வந்து அசிமெட்ரிக் வைப்ரேஷன்ஸ் மோஸ்ட்லி ஆக்டிவாக இருக்கும். ராமனில் இங்கே சிமெட்ரிக் வைப்ரேஷன்ஸ் ஆர் இன்ஆக்டிவாக இருக்கும். சிமெட்ரிக் வைப்ரேஷன்ஸ் ஆர் inactive in IR. அது அப்படியே ரிவர்ஸ், இங்கே சிமெட்ரிக் வைப்ரேஷன்ஸ் ஆக்டிவாக இருக்கும், அசிமெட்ரிக் வைப்ரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஆக்டிவாக இருக்கும். இதுதான் வந்து நம்ம மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே நம்மளோட இந்த லைட் சோர்ஸ்லேருந்து எக்ஸைட்டட் லைட் வந்து நம்மளோட மாலிகுல் சாம்பிள்ஸ் மேலே வந்து அனுப்புகிறோம். அதில் 3 டைப்ஸ் ஆஃப் பாசிபிலிட்டிஸ்: ராலே ஸ்கேட்ரிங், ராமன் ஸ்டோக் ஸ்கேட்ரிங் விச் இஸ் ஸ்டோக்ஸ், அது வந்து ராமன் ஆன்டி ஸ்டோக் ஸ்கேட்ரிங் வந்து நடக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைட் இஸ் ஸ்கேட்டர்டு பை த விர்ச்சுவல் ஸ்டேட் அண்ட் ரீஎமிஷன். ஓகே, லோயர் எக்ஸைட்டட் எலக்ட்ரானிக் ஸ்டேட்டில் நோ சேஞ்ச் இன் தி எலக்ட்ரானிக் ஸ்டேட்ஸ். பட் மாலிகுலில் வந்து நீங்கள் எனர்ஜி அப்சார்ப் பண்ணுச்சுன்னா ஃபோட்டான், இட்ஸ் நாட் குவான்டிடைஸ்ட். இந்த லெவல் வரைக்கும் தான் போகணும். லைக் இதுக்கு நம்ம செலெக்ஷன் ரூல்ஸ்னு ஒன்று சொன்னோம் இல்லையா. இப்போ இதுக்கு வந்து ஐஆருக்கு வந்து டெல்டா வி ப்ளஸ் ஆர் மைனஸ் 1, ரொட்டேஷனுக்கு வந்து டெல்டா ஜே ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 அப்படின்ட்டு. இதுக்கு அந்த மாதிரி நோ செலெக்ஷன் ரூல். இது வந்து இட்ஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஸ்கேட்டர்ட் அண்ட் இன்சிடென்ட், இல்லை லாம்டா இன்சிடென்ட் மைனஸ் லாம்டா ஸ்கேட்டர்ட். இதை வச்சு மட்டும்தான் இங்கே நம்ம பேசுவோம் நோ செலெக்ஷன் ரூல்ஸ். ஓகே, ஸோ எலாஸ்டிக் கொலிஷன், இன்எலாஸ்டிக் கொலிஷன் இது ஏற்கனவே சொல்லிட்டேன். எலாஸ்டிக் கொலிஷன் வந்து உங்களுக்கு எதில் இருக்கும், ராலே ஸ்கேட்டரிங்கில் இருக்கும். இன்எலாஸ்டிக் கொலிஷன் வந்து உங்களுக்கு ராமன் ஸ்கேட்டரிங்கில் வந்து இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு அந்த ஐஆர் வைப்ரேஷன் அப்சார்பன்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த டெல்டா இ தான் வந்து ஐஆருக்கான இவ்வளோ டிஃப்ரென்ஸ் தான் வந்து இருக்கும். பட் ராமன் ஷிஃப்ட் பார்த்திங்கனாக்கா ஐஆர் பீக் ஃப்ரீக்வன்சி ஆர் ஐடென்டிக்கல். ராமன் ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட், ராமனோட ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட்டும் ஐஆரோட அப்சார்ப்ஷன்ஸ் இது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சேமாக இருக்கும், ஐடென்டிக்கலாக இருக்கும். ஸோ இது வந்து பிக்சோரியலாக சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மிடில் இருக்க பீக் தான் வந்து ராலே ஸ்கேட்ரிங். உங்களுக்கு ராலே ஸ்கேட்ரிங்கை விட முன்னாடி ரொம்ப கம்மியாக தான், ஆனால் பீக் வந்து அதிகமாக இருக்கும். அது வந்து ஸ்டோக் ஸ்கேட்ரிங், அதாவது ராமன் ஸ்கேட்ரிங். இந்த ராலேக்கு உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு வந்து பீக் ஸ்டோக்ஸோட ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆன்டி ஸ்டோக்ஸ்க்கு. ஓகே, ஆனால் இது ஃப்ரீக்வன்சி வந்து அதிகமாக இருக்கும், அது வந்து ஆன்டி ஸ்டோக்ஸ். அப்போது நம்ம எமிஷன் அப்சர்வ்டு இன்டென்சிட்டி வந்து எதுக்கு இருக்கும், ராலே ஸ்கேட்ரிங்க்கு அதிகமாக இருக்கும், அதை விட கம்மியாக வந்து ஸ்டோக்ஸ் இருக்கும், அதை விட ரொம்ப கம்மியாக வந்து ஆன்டி ஸ்டோக்ஸ் இருக்கும். இது எது இன் டேர்ம்ஸ் ஆஃப் எமிஷன் அண்டு இன்டென்சிட்டியை பொறுத்து. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏற்கனவே சொன்னோம் ராமன் வைப்ரேஷன்ஸ் வந்து சேஞ்ச் இன் த போலரைசபிலிட்டி மாலிகுல் டியூரிங் த வைப்ரேஷன். போலரைசபிலிட்டி ரிலேட்டட் டு த எலக்ட்ரான் கிளவுட் டிஸ்ட்ரிபியூஷன். போலரைசபிலிட்டி அந்த கிளவுடு வந்து டிஃபார்மேஷன் ஆகிறதுனால, ஐ மீன் எலக்ட்ரான் மேலே டென்சிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆர்பிட்டால்ஸ். ஸோ அது வந்து உங்களுக்கு அந்த மாலிகுல் வந்து எலாங்கேட் அண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆகிறதுனால உங்களுக்கு இப்போ ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி தான் சிமெட்ரிக் ஸ்ட்ரெச் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐஆரில் இன்ஆக்டிவாக இருக்கும், ஆனால் அது ராமனில் ஆக்டிவாக இருக்கும். அதே மாதிரி அசிமெட்ரிக் ஸ்ட்ரெச் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐஆரில் ஆக்டிவாக இருக்கும், ராமனில் இன்ஆக்டிவ். அப்போ ஐஆர் அண்டு ராமன் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி. ஓகே, இந்த என்னென்ன கேஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐஆரும் ராமனும் ஆக்டிவாக இருக்குன்னா ஒன்லி SO2 மாலிகுலுக்கு ஆக்டிவாக இருக்குது, ரெண்டுமே ஆக்டிவாக இருக்குது. இப்போது இதை பற்றி பேசுகிற ரூல் பேர் என்னென்னா அது மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரூல் வந்து என்ன சொல்லுதுன்னா மாலிகுலர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் த அப்சர்வ்டு வைப்ரேஷன்ஸ் ஆர் ரிலேட்டட் டு தி மாலிகுலர் சிமெட்ரி. இப்போது நோ நார்மல் மோட்ஸ் கேன் பி infrared and Raman active in a molecule that possesses the center of symmetry. ஒரு மாலிகுலர் சென்டர் ஆஃப் சிமெட்ரி, அதாவது ஆப்போசிட். இங்கே ஆரம்பித்து இந்த டிஸ்டன்ஸில் ஒரு ஆட்டத்தை பார்க்குறோன்னா அதே டிஸ்டன்ஸில் அதே ஆட்டத்தை பார்த்திங்கன்னா அந்த மாலிகுல் வந்து இப்போது ட்ரான்ஸ் குளோரோ ஈத்தேன்னு வச்சுக்கோங்களேன், லைக் எத்தீன். இப்போ இந்த மாலிகுல் வந்து உங்களுக்கு சென்டர் ஆஃப் சிமெட்ரிக், இங்கேருந்து ஆப்போசிட்டில் ஒரு குரூப்பை பார்க்குறோன்னா அதுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் ஆப்போசிட்டில் இன்னொரு குரூப் பார்ப்பீங்க. ஓகே, இப்போ CO2 வந்து ஒரு சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்க மாலிகுல். அந்த மாதிரி சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்க மாலிகுல்ஸ்க்கு வைப்ரேஷன் மோட்ஸ் ஐஆரில் ஆக்டிவாக இருந்துச்சுன்னா அது ராமனில் இன்ஆக்டிவாக இருக்கும்.
இல்லை அது வந்து ராமனில் ஆக்டிவாக இருந்துச்சுன்னா ஐஆரில் இன்ஆக்டிவாக இருக்கும். அதுதான் வந்து மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிள். ஓகே. ஸோ இன் ஜென்ரல் ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் இந்த போலார் ஃபங்க்ஷனல் குரூப் வந்து CO குரூப்பா OH குரூப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே. ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து 4000 to 50 சென்டிமீட்டர் இன்வெர்ஸ். ராமனோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு 4000 to 50 சென்டிமீட்டர் இன்வெர்ஸ். ராமனில் வந்து பார்த்தீங்கன்னா அரோமேட்டிக்கு, கார்பன் பேக் போனு அதை வந்து ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணும். இது வந்து ஐஆர் வந்து ஃபங்க்ஷனல் குரூப்பை எம்ஃபசைஸ் பண்ணும். ராமன் வந்து கார்பனோட பேக் போன் அதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ அதே மாதிரி வந்து இதில் ஐஆரை கம்பேர் பண்ணுறப்போ இங்கே நிறைய சால்வன்ஸ் யூசேஜ் வந்து ரொம்ப ரொம்ப லிமிட்டடு. ஸோ அது வந்து ஒரு அட்வான்டேஜ். ஸோ வி டோன்ட் சி இல்லை இப்போ சால்வன்ட் பீக்கோட இன்ட்ராக்ஷன் இருக்குது அப்படின்றதே உனக்கு தேவைப்படாது. டைரெக்டாக உங்களுக்கு சாம்பிளோட பீக்ஸ் மட்டும்தான் வந்து வரும். ஸோ அது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இந்த பிளாக் கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஐஆர் ஸ்பெக்ட்ரா, ப்ளூ கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ராமன் ஸ்பெக்ட்ரா. இப்போ ஐஆரில் உங்களுக்கு டவுன்வர்ட் பீக் இருக்குது. ஸோ எந்தெந்த பீக்லாம் அதிகமாக இருக்கோ ஐஆரில் அந்த பீக்ஸ்லாம் ராமனில் ரொம்ப கம்மியாக இருக்கும். குறைவாக இருக்க பீக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ஓகே. ஸோ இதுதான் காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொன்னது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த இங்கே ஒரு கிங்க் இருக்குது. இதுக்கு அப்படியே ஒரு மிரர் இமேஜ் மாதிரி உங்களுக்கு இங்கே வருது. ஸோ இங்கே 3000ல் ஹையர் கிங்க் இருக்குது, ஆனால் அதெல்லாம் லோயர் கிங்க்கு. ஸோ இந்த இடத்துல ரொம்ப கம்மி கிங்க் இருக்குது, அதனால் இது ஹையர் கிங்க்கு. இது வந்து மெசிட்லின் மாலிகுலோடது. ஓகே. ஸோ இங்கே இந்த இந்த ரேஞ்சில் இங்கே ஒரு ஐஆரில் நடந்திருக்குன்னா அதே ரேஞ்சில் தான் இங்கே ராமன்லேயும் நடந்திருக்கு. ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஹையஸ்ட் பீக் இருக்குது, இங்கே லோயஸ்ட் பீக் இருக்குது. இங்கே இந்த 2 பீக்ஸும் சேர்ந்து உங்களுக்கு இப்படி இருக்குது. ஓகே. ஸோ இது ரெண்டுமே வந்து லைக் காம்ப்ளிமெண்ட்ரி. இது இப்போ ஐஆரும் ராமன் எடுத்தால் லைக் வி கேன் கெட் த ஃபுல் டேட்டா ஆஃப் த ஃபங்க்ஷனல் குரூப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. என்னென்ன மாதிரி போலரைஸ்டு குரூப்ஸ் இருக்குது, பேக் போன் என்ன இருக்குது, என்ன மாதிரி கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது, அது எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து நமக்கு ஒரு ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி ஒரு டேட்டா கொடுக்கும். ஓகே. நமக்கு ஃபஸ்ட்டு வந்து மைக்ரோவேவ் என்ன கொடுத்துச்சுன்னா வந்து அந்த மாலிகுலோட பாண்ட் லென்த் பற்றி, அந்த பாண்டு வந்து ஸ்ட்ராங்காக வீக்கா, இல்லை அது சிங்கிள் பாண்டா, டபுள் பாண்டா, ட்ரிபிள் பாண்டா, அதை பற்றி மைக்ரோவேவ் வந்து நமக்கு சொல்லும். அபவுட் தி பாண்ட் லென்த் அப்படி பற்றி சொல்லும். அடுத்த ஐஆர் வந்து ஃபங்க்ஷனல் குரூப்ஸை பற்றி சொல்லும். ஓகே. லைக் அது CHOவா OHா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ராமன் வந்து என்ன சொல்லுன்னா லைக் அதில் இருக்க பேக் போன் பற்றி சொல்லும். ஓகே. என்எம்ஆரும் பார்த்தீங்கன்னா அகெயின் இட் கிவ்ஸ் த ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர். அதில் எத்தனை கார்பன் இருக்குது, எத்தனை டைப் ஆஃப் கார்பன் இருக்குது, இல்லை எத்தனை டைப் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இருக்குது, ப்ரோட்டான் என்விரான்மெண்ட், கார்பன் என்விரான்மெண்ட். ஸோ இட் கிவ்ஸ் தி பேக் போன் ஸ்ட்ரக்சர் அகெயின். ஓகே. ஸோ இந்த 3 தெரிஞ்சாவே போதும், we can determine the approximate structure of அதை கன்ஃபர்மேட்ரி பண்ணுறதுக்கு. இன்கேஸ் அது சாலிடாக இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்ஆர்டி பண்ணி அதனோட ஆட்டம்ஸ் வந்து எக்ஸ்ரே எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் சொல்லுவோம், சாலிட் ஸ்டேட்டில் படிச்சிருப்போம். எக்ஸாக்டாக அந்த ஆட்டம் எந்த லொக்கேஷனில் இருக்குன்னு நம்ம எக்ஸ்ஆர்டிலேருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். லிக்விட் சாம்பிளாக இருந்தால் அதை பண்ண முடியும், நம்ம கிறிஸ்டலைஸ் பண்ணி தான் எக்ஸ்ஆர்டி வந்து எடுக்க முடியும். இப்போ அந்த மாலிகுலோட மாஸ் எவ்வளோ அப்படின்றத வந்து நம்ம மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிலேருந்து கண்டுபிடிக்கலாம். இன்கேஸ் அந்த மாலிகுலில் டபுள் பாண்ட்ஸ் இருக்கா, இல்லை அது வந்து அந்த கான்ஜுகேட்டட் சிஸ்டம் இருக்கா, அதை பற்றி படிக்கிறது யூவி விசிபிள். ஓகே. அந்த மாலிகுலில் ஆட் எலக்ட்ரான்ஸ் இருந்தால் என்ன பண்ணும், அதை பற்றி படிக்கிறது தான் வந்து ESR. இப்போது ஒன்று வந்து ஆட் எலக்ட்ரான் சிஸ்டம் பற்றி படிக்கிறது, யூவி விசிபிளில் டைன்ஸ் இருந்தால், அந்த பைபான்ஸ் இருந்தால் உங்களுக்கு வந்து எவ்வளோ அப்சார்ப்ஷன் நடக்கும், அது வந்து எனர்ஜி ஸ்டோரேஜ் டிவைசஸாக யூஸ் பண்ண முடியுமா, ஒரு ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியும் ஒன்றுத்தை வந்து படிக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்து ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியோட இன்ஸ்ட்ருமெண்டேஷன். ஓகே. ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அனிமேஷன். ராமனே வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க, லைக் அனிமேட்டட் கிஃப்ட். ஸோ ஃபஸ்ட்டு லேசர் சோர்ஸ்லேருந்து இங்கே அனுப்புகிறோம். ஸோ இட் கோஸ் டு த ஒரு பர்டிகுலர் ஆங்கிள்லேருந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகி உங்களுக்கு சாம்பிள் மேலே வந்து விழுது. ஸோ அந்த சாம்பிள் மேலே விழுறது வந்து அது ஸ்கேட்டர் ஆகுதா இல்லையான்றது வந்து அந்த இங்கே ஒரு மிரர் வச்சு பார்க்குறாங்க, அப்புறம் ஸ்பெக்ட்ரோமீட்டர் வச்சு பார்க்குறாங்க. ஓகே. ஸோ திஸ் ஆல் அபவுட் தி இன்ஸ்ட்ருமெண்டேஷன். எனக்கு தெரிஞ்ச இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் என்ன சோர்ஸஸ் தான் நிறைய கொஷின்ஸ் கேட்கலாம்.
மேபி டிடெக்டார்ஸோட என்ன டைப்பு அப்படின்றது மேபி கேட்கலாம். அது ஸ்பெசிஃபிக்காக என்னை பொறுத்த வரைக்கும் டிடெக்டார்ஸ்னால் ஃபோட்டோ டிடெக்டர்னால் ஜிங்க் சல்ஃபைடு பூசியிருப்பாங்க. ஸோ மேபி ஒரு ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிக்கு ஏற்ற மாதிரியும் லைட் சோர்ஸ் மாறும், டிடெக்டார்ஸ் மாறும். ஓகே, ஸோ அவ்வளோதான். பட் காமன் திங் இது எல்லாத்துக்குமே டயக்ராம் இந்த மாதிரி தான் இருக்கும். சாம்பிள் வைப்போம், சாம்பிள் மேலே லைட்டு போய் விழும், லைட்டை போய் விழுந்த பிறகு அது ஒரு டிடெக்டார் வந்து அந்த உங்களுக்கு ஸ்பெக்ட்ரம் இமேஜுங்க. ஸோ இங்கே வந்து இஸ் ஜஸ்ட் ஆப்ரேட்டிங் இஸ் சென்டிங் த சோர்ஸு. உங்களுக்கு இங்கே ஸ்பெக்ட்ரமாக வந்து இங்கே ரெக்கார்ட் ஆகுது கம்ப்யூட்டரில் தான். அண்ட் ரியாலிட்டி சிஸ்டம் எப்படி தான் இருக்கும். இதுக்குள்ளே சிஸ்டம் திறந்து இங்கே சாம்பிள் வைப்பீங்க, சாம்பிள் வச்சு க்ளோஸ் பண்ண பிறகு உள்ளவே எல்லாமே இருக்கும். ஓகே, லைட்டு, டிடெக்டர், ஃபைனலாக கம்ப்யூட்டரில் அது ரன் பண்ணிகிட்டு இருக்கப்போ இந்த சிஸ்டத்துக்கான சாஃப்ட்வேர் இருக்கும். அது நமக்கு கிராஃப் மாதிரி இங்கே சிஸ்டத்தில் டிஸ்பிளே ஆகும். அதை நம்ம சேவ் பண்ணுவோம். ஓகே, அடுத்து லேசர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் வந்து மெர்க்குரி லேம்ப்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ மெர்க்குரி வேப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கைண்ட் ஆஃப் இட் இஸ் அசாடஸ் டு த என்விரான்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் ஃபார் த ஹியூமன் பாடி. அதில் வந்து ஒன்லி 2 லைன்ஸ் மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ண முடியும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் லேசர் வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம எந்த ரேஞ்ச் ஆஃப் யூவி விசிபிள் இருக்க எல்லா ரேஞ்சுக்கான ஃப்ரீக்வன்சி செட் பண்ணிட்டு we can do the ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பின்ற மாதிரி ஆச்சு. அதே மாதிரி ஹை ஃப்ரீக்வன்சி ஆஃப் மெர்க்குரி ஆஃபன் காசஸ் தி சாம்பிள் டு த ஃப்ளூரசன்ஸையும் க்ரியேட் பண்ணிடும். ஓகே, அந்த மாதிரிலாம் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறப்ப இப்போ லேசர் வந்தப்போ வந்து ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிக்கே இன்னும் பெட்டரான இது வந்து கொடுத்துருக்கு, ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். ஓகே, அதே மாதிரி கலர்டு சாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெர்க்குரி வேப்பர்ஸில் என்ன ஆகும், ஏதாச்சும் அது நடந்து ஏன்னா யூவி விசிபிளும் நடக்கலாம். அப்போது அதனோட ஸ்பெக்ட்ரமும் வந்து வந்துடலாம். அப்போது பிஃபோர் லேசர்ஸ்க்கு வரதுக்கு முன்னாடி இவ்வளோ டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்தது. ஆஃப்டர் லேசர்ஸை வந்து நம்ம லைட் ரிசோர்ஸாக யூஸ் பண்ணதுக்கப்புறம் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆர் ரெக்டிஃபைடு. இது வந்து ஜஸ்ட் பாயிண்ட் டு நோ. இது வந்து லேசர்ஸ் ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி இல்லைன்னா எக்ஸலண்ட் மானோக்ரோமோட்டோசிட்டினா ஒன் டைப் ஆஃப் ரேடியேஷன் தான். இது வந்து அந்த பீம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈவன் ஸ்மால் வித் லைன்ஸ் இருந்தால் கூட கரெக்டாக நம்ம கொடுக்குறோம். அப்புறம் ஈவன் செகண்ட் ஆர்டர் ராமன் ஸ்பெக்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளால் வந்து இது பண்ண முடியும். டாப்லர் ப்ராட்னிங் அதிகமாக வந்து நமக்கு அவ்வளோ பீக் சரியாக தெரியாது. அதை கரெக்டாக மினிமைஸ் பண்ணால் நமக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வந்து என்ன, பீக்ஸ் என்னன்றது வந்து கரெக்டாக இதனால் கண்டுபிடிக்க முடியும். இதுதான் வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் யூஸிங் லேசர் இன் தி ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன்ஸ். ஸோ அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இதை மெயினாக வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, குவாலிட்டேட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ். இப்போ எப்படி ஐஆரில் நம்ம ஒன்று எடுத்திருப்போம், இது இருக்கலான்னு கன்ஃபார்ம் பண்ணிப்போம், அதை திருப்பியும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எப்படி ஐஆரில் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ்க்கு வந்து ஐஆருக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃப்ரீக்வன்சி இருக்குது, அதே மாதிரி ராமனுக்கும் வந்து கார்லேஷன் சார்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகே, இங்கே ஐஆரில் இந்த இப்போ 3000 ஆல்கஹால் சொல்கிறோம், அந்த மாதிரி அந்த கேரக்டரிக் ஃப்ரீக்வன்சிக்கு இங்கே கார்லேஷன் சார்ட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இட் கேன் பி யூஸ்ட் இன் தி குட் ஃபார் அக்வஸ் பேஸ்டு சாம்பிள். நம்ம அக்வஸ் பேஸ்ட் சாம்பிள் யூஸ் பண்ணால் சால்வெண்ட் பிக் இன்டர்ஃபரன்ஸ் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ இட் கிவ்ஸ் த குட் ரிசல்ட்ஸ். அதே மாதிரி இது வந்து நம்ம ஆர்கானிக், இன்ஆர்கானிக், பயாலஜிக்கல் சாம்பிள்ஸ் எல்லாத்துக்குமே இந்த குவாலிட்டேட்டிவ் இன்ஃபர்மேஷன் இதில் வந்து நம்ம கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து குவான்டிடேட்டிவாக வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து ஐஆர்லேருந்து ஒரு டெக்னிக்கலை குவான்டிஃபை பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கனாக்கா அதான் சால்வெண்ட் இன்ட்ராக்ஷன் இல்லை ஒரு குரூப்பு இந்த குரூப்பு ஹைட்ரஜன் பாண்டிங் இன்ட்ராக்ஷன்லாம் நிறைய வந்து வரும். ஓகே, அந்த மாதிரி இன்டர்ஃபரன்ஸ் ஃப்ரம் த ஃப்ளூரசன்ஸ் இது எல்லாமே வந்து கேன் பி மினிமைஸ்ட். ஓகே, பட் கொஞ்சம் ஹையர் காஸ்ட். ஓகே, பட் இங்கே வந்து சிக்னல் வந்து ரெக்வயர்ட் மாடிஃபைட் ராமன் மோட்ஸ். நம்ம ரெசனன்ஸ் ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி வந்து பார்த்திங்கனாக்கா சாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா 10⁻³ மோலார்னா மில்லி மோலார்லேருந்து 10⁻⁻7 மோலார், அதாவது மைக்ரோமோலார் 10⁻⁻6 விட இன்னும் கம்மி. அந்த லெவல் சாம்பிள்ஸை கூட இது சென்ஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டரில் ஏதாச்சும் கண்டாமினேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த கண்டாமினேஷன்ஸ் எதுவாக இருக்குது, அது என்னென்ன எலமெண்ட்ஸாக இருக்குன்றத நம்ம குவான்டிஃபை பண்ணலாம். இந்த லோயர் ரேஞ்சு நமக்கு வந்து லேபில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், 0.05 இல்லை 0.01 1 × 10⁻² தான் யூஸ் பண்ணுவோம். அதை விட கம்மியான கான்சன்ட்ரேஷன் சாம்பிள்ஸை கூட நம்ம ரெசனன்ஸ் ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் படிக்க முடியும். அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் ரிலேட்டட் வந்து இந்த மெட்டல் வந்து அதனோட சர்ஃபேஸ் வந்து என்னவா டிஃபார்மேஷன் ஆகுது அதை பற்றியும் வந்து சர்ஃபேஸ் என்ஹான்ஸ்டு ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது.
ஓகே, இதெல்லாம் தான் அப்ளிகேஷன்ஸ். ஓகே, ஸோ அடுத்து வேறு அதர் தென் அப்ளிகேஷன்ஸ் என்னென்னா, இட் இஸ் யூஸ்ட் இன் த ஸ்ட்ரக்சரல் கெமிஸ்ட்ரி. அடுத்து சாலிட் ஸ்டேட்லேயும் யூஸ் பண்ணுறோம், அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரிலையும் யூஸ் பண்ணலாம், அப்ளைடு மெட்டீரியல் சயின்ஸ். ப்ராசஸ் கண்ட்ரோல்னால் இண்டஸ்ட்ரியில் ஏதாச்சும் ஒரு பைப் வந்து லீக்கேஜ் ஏதாவது, அப்போ யூவியும் யூஸ் பண்ணுவாங்க, ராமனும் யூஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் இப்போ ஏதாச்சும் ஒரு கரன்சி நோட்டில் வந்து யாராச்சும் வந்து ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது நம்மளோட கரன்சி நோட்லாம் பார்த்திங்கனாக்கா ஒன்றுத்துக்கும் இப்போ யூவியில் போட்டாக்கா அதுக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃப்ரீக்வன்சி இருக்கும், அந்த ஒரு பர்டிகுலர் பீக் வந்து இருக்கும். ஓகே, we use spectroscopic tool to identify that counter fighting the note. அதாவது காசில் கள்ள நோட் அடிக்கிறது அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்குலாம் வந்து we use ஐஆர் ராமன் எல்லாத்தையுமே தான் யூஸ் பண்ணுவோம். அது என்விரான்மெண்டல் மானிட்டரிங், லைக் ஏதாச்சும் ஃப்ரீ ராடிக்கல்ஸ் வந்து ரொம்ப நிறைய இருக்கா, இல்லை வேறு ஏதாச்சும் மாலிகுல்ஸ் ஏரில் வந்து நிறைய பொல்யூஷன் வந்து இருக்கா அதை பற்றி. அப்புறம் பயோமெடிக்கலில் we use as usual இப்போ எக்ஸாடி வந்து நம்ம போன்ஸ்லாம் ஏதோ உடஞ்சிருக்கான்னு பார்ப்போம். அந்தமாதிரி ராமனுக்கும் இட் ஹாஸ் அ ஸ்பெஷல் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, மேபி மெடிக்கலில் அதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி வந்து பார்த்திங்கனாக்கா யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. ஸோ இது வந்து யூவி விசிபிளோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கனாக்கா 10 nanometer to the 400 nanometer. ஓகே, இது என்னது இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேவ் லென்த்து. ஓகே, அண்ட் விசிபிள் ரீஜன் பார்த்திங்கனாக்கா 400 to the 800. அப்போது 10 to 400 வந்து எது யூவி, விசிபிள் வந்து 400 to the 800, ரெண்டுமே வந்து நேனோமீட்டரில் தான். ஸோ அப்போ ரேஞ்ச் ஒரு ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிக்கும் பார்த்து வச்சுக்கோங்க. இதுலேயே யூவிலே 2 ரீஜன் இருக்குது. ஓகே, 200 to the 400 வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியர் யூவின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், பிலோ 200 வந்து ஃபார் யூவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ யூவி ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வி ஹாவ் டு யூஸ் அ வேக்யூம் கண்டிஷன். ஓகே, then common solvent வந்து used for preparing the sample and analyzed, இல்லை either ethyl alcohol இல்லை hexane வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம ஜென்ரலாக இதுதான் யூஸ்டு சால்வெண்ட்ஸ். ஓகே, சாம்பிள் வந்து யூவிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் வந்து என்னென்ன டைப் ஆஃப் எலக்ட்ரானிக் ட்ரான்சிஷன்ஸ் வந்து நடக்குன்னா, இதில் வந்து ஒரு 6 டைப் ஆஃப் எலக்ட்ரானிக் ட்ரான்சிஷன் பாசிபிள். சிக்மா டு சிக்மா ஸ்டார். இப்போ வந்து இப்போ நம்ம ஒரு பாண்ட் வரைகிறோம், நம்ம ஏற்கனவே மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரியில் படித்த மாதிரி தான். இது சிக்மான்னு வச்சுக்கோங்க, இது பைன்னு வச்சுக்கோங்க, நடுவில் வந்து என்னு வச்சுக்கோங்க. எண்ணுக்கு என் ஸ்டார்லாம் கிடையாது. அடுத்து பைக்கு எண்ணுக்கு அடுத்து அப்படியே இமீடியேட் பையோட காம்ப்ளிமெண்ட்ரி வந்து பை ஸ்டார், அடுத்து சிக்மாவோட காம்ப்ளிமெண்ட்ரி வந்து சிக்மா ஸ்டார். இப்போது இந்த வேரியஸ் பர்முடேஷன் காம்பினேஷன் தான். ஸோ மேக்ஸிமம் இது எல்லாமே நம்ம லோயர் லெவல் வைப்போம், லைக் லோயர் ஆக்குபைடு ஆர்பிட்டால்ஸ் வைப்போம். இது வந்து ஹையர் ஆர்பிட்டால்ஸ் ஹோமோன்னு வைப்போம், ஹையர் அன்ஆக்குபைடு ஆர்பிட்டால்ஸ் அப்படின்ட்டு. இப்போது இந்த லோயர்லேருந்து ஹையருக்கு தான் சிக்மா டு சிக்மா ஸ்டார் போகலாம். அடுத்து வந்து உங்களுக்கு சிக்மாலேருந்து பை ஸ்டாருக்கு போகலாம், 2 பாசிபிலிட்டிஸ். அதேமாதிரி பை வந்து பை டு சிக்மா ஸ்டார் போகலாம், பை டு பை ஸ்டார் போகலாம். இப்போ எண்ணும் அதே மாதிரி அடுத்த லெவல் எண்ணுக்கு வந்து 3 தான் லெஃப்ட் ஓவர். எண் வந்து பைக்கு போகலாம், இல்லை பை ஸ்டாருக்கு, எப்பவுமே கீழே வராது. ஸோ நெக்ஸ்ட் லெவலுக்கு தான் போகும். ஸோ அதை பற்றி உங்களுக்கு 6 ட்ரான்சிஷன் வந்து பாசிபிள். அப்போ சிக்மா டு சிக்மா ஸ்டார் ட்ரான்சிஷன்னா இந்த சிக்மா லெவல்லேருந்து உங்களுக்கு ஓகே, லெட் மீ யூஸ் அ லேசர். ஸோ சிக்மாலேருந்து உங்களுக்கு சிக்மா ஸ்டாருக்கு வந்து இங்கே போகும். ஓகே, ஸோ இது எல்லாமே க்ரீன் கலர் இருக்குன்னா வந்து என்னது உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே ஃபில் ஆயிருக்குன்னு அர்த்தம். என் வந்து உங்களுக்கு அந்த மாலிகுலில் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்தால் தான் வந்து அது நான் பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் சொல்லுவோம். இப்போ சிக்மாவும் பையும் வந்து பாண்டட் எலக்ட்ரான்ஸு, என் வந்து நான் பாண்டட் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். அப்போது சிக்மாலேருந்து சிக்மா ஸ்டாருக்கு போகலாம், சிக்மாலேருந்து பை ஸ்டாருக்கு போகலாம், அதே பையிலேருந்து எண்ணுக்கெலாம் போகலாம். ஏன்னா இது அகைன் இது லோயர் ஆக்குபைடு லெவல்ஸ். இது எல்லாமே இல்லை எல்லாமே எலக்ட்ரான்ஸ் ரிச்சாக இருக்கும். எலக்ட்ரான்ஸ் ரிச் வந்து எலக்ட்ரான் இல்லாத இதுக்கு போங்க. அப்போ பையிலேருந்து சிக்மா ஸ்டாருக்கு போகலாம், இல்லை பையிலேருந்து பை ஸ்டாருக்கு போகலாம். இப்போ என் அகெயின் 2 காம்பினேஷன்ஸ், என் வந்து பை ஸ்டாருக்கு போகலாம், இல்லை என் வந்து சிக்மா ஸ்டாருக்கு போகலாம். இந்த 6 ரிலேட்டட் ட்ரான்சிஷன்ஸ் தான் வந்து இருக்குது. இப்போ இதுக்கு ஒன்றுத்துக்கு எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, இப்போ சிக்மா டு சிக்மா ஸ்டார் வந்து எந்தெந்த மாலிகுல்ஸ் வந்து போகும். ஓகே, சிக்மா டு சிக்மா ஸ்டார், இங்கே சிக்மா எலக்ட்ரான் ஃப்ரம் தி ஆர்பிட்டால் இஸ் எக்ஸைட்டட் டு தி அதே சிக்மா ஸ்டாரோட ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டாலுக்கு போகுது. சேம் டைப் ஆஃப் சிக்மா பாண்டிங்லேருந்து சிக்மா ஆன்டி பாண்டிங்க்கு வந்து போகுது, சிக்மா டு சிக்மா ஸ்டார்.
ஸோ இதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் எனர்ஜி. ஆனால் நம்ம ஃபிகரில் பார்த்தோன்னாக்கா இங்கே சிக்மா டு சிக்மா ஸ்டார் தான் அதோட ஹையஸ்ட் எனர்ஜி. அப்புறம் சிக்மா டு பை ஸ்டார் வந்து ரெண்டாவது. ஸோ இப்போ மீத்தேன் இருக்குது. மீத்தேன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிஹெச் பாண்ட் இருக்கு இல்லையா, அந்த சிஹெச் பாண்டு தான் வந்து இட் ஷோஸ் தி சிக்மா டு சிக்மா ஸ்டார் ட்ரான்சிஷன். இப்போ டைப் ஆஃப் ட்ரான்சிஷன்லாம் கொடுத்துருவாங்க சிங்கிள் பாண்டடாக இருந்தாக்கா. ஓகே, இப்போ சிங்கிள் பாண்ட்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சிக்மா டு சிக்மா ஸ்டார் ட்ரான்சிஷன் வந்து அண்டர்கோ பண்ணும். ஸோ அப்போது அந்த ட்ரான்சிஷனோட மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 125 நானோமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் பை டு பை ஸ்டார். பை டு பை ஸ்டார் வந்து உங்களுக்கு டபுள் பாண்டட் கார்பன்ஸ், அல்கீன்ஸு, அல்கைன்ஸு, CO, நைட்ரைல்ஸு, ட்ரிபிள் பாண்டு N, அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸில் உங்களுக்கு இப்படி டபுள் பாண்ட்ஸ் ஆல்டர்னேட்டாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி காம்பவுண்ட்ஸில் உங்களுக்கு மல்டிபிள் பாண்ட்ஸ், நைட்ரைல்ஸ், டபுள் பாண்ட் இருக்கணும், ட்ரிபிள் பாண்ட் இருக்கணும், அந்த மாதிரி இருக்க காம்பவுண்ட்ஸ் தான் வந்து பை டு பை ஸ்டார் ட்ரான்சிஷன் வந்து கொடுக்கும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அல்கீன்ஸ் வந்து ஜென்ரலி அப்சார்ப் இன் தி 170 to the 205 நானோமீட்டர். தே ஆல் அண்டர்கோ பை டு பை ஸ்டார் ட்ரான்சிஷன். அப்போது பை பாண்டிங்லேருந்து உங்களுக்கு பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டாலிருந்து பை ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டாலுக்கு இங்கே ட்ரான்சிஷன் நடக்குது ஃபார் டபுள் பாண்டட் ஆர் ட்ரிபிள் பாண்டட் காம்பவுண்ட்ஸ்க்கு. ஓகே, அடுத்து N டு பை ஸ்டார்னால் வந்து நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு சில ஆட்டம் எலக்ட்ரானிக்கலி ரிச்சாக இருக்குது. இப்போ ஆக்சிஜன் மேலே வி ரைட் 2 lone pair of electrons when it is doubly bonded. Singly bonded-ஆக இருந்தாக்கா we write 3 lone pair of electrons, coordinate bond மாதிரி. சல்ஃபர் மேலே எலக்ட்ரான்ஸ் அதே மாதிரி எழுதலாம். நைட்ரஜன் மேலே you have totally ஒரு பாண்டாக இருந்துச்சுன்னா இங்கே 2 lone pair of electrons possible. இந்த lone pair of electrons வந்து என்ன பண்ணுது, அடுத்து அது வந்து சிக்மா ஸ்டாருக்கு வந்து கொடுக்கலாம். So this transition usually require less energy compared to the sigma to sigma star. அப்போ எந்தெந்த காம்பவுண்ட்ஸ்லாம் குரூப்ஸ்லாம் ஆர்கானிக் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இது வந்து கொடுக்கணும். ஸோ காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர் அதில் இருந்துச்சுன்னா அதில் கண்டிப்பாக வந்து N to சிக்மா ஸ்டார் ட்ரான்சிஷன் வந்து நடக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நிறைய நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் வித் N to சிக்மா ஸ்டார் பீக்ஸ் இன் UV ரீஜன். இந்த மாதிரி N to சிக்மா ஸ்டாரோட ரீஜன் வந்து என்னென்னாக்கா 150 to the 250 நானோமீட்டர் இந்த ரேஞ்சில் வந்து இருக்கும். ஓகே, அடுத்து N to பை ஸ்டார். N to பை ஸ்டார் வந்து என்ன, இங்கே கார்பன் மேலே உங்களுக்கு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இங்கே பக்கத்தில் பை பாண்டும் இருக்குது. அப்போது இட் வில் கோ டு தி அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் அந்த பை ஸ்டார் ஆர்பிட்டாலுக்கு ஆன்டிபாண்டிங் ஆர்பிட்டாலுக்கு போகிறது தான் வந்து N to பை ஸ்டார் ட்ரான்சிஷன். இதனோட இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 300 நானோமீட்டர். 300 நானோமீட்டர். ஓகே, 300 நானோமீட்டருக்கு அந்த லாங்கர் வேவ் லென்த் வந்து இது நடக்கும். ஸோ காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் த டபுள் பாண்ட்ஸ் வித் தி ஹெட்டிரோ ஆட்டம்ஸ். ஓகே, இப்போ C டபுள் பாண்ட் N-ஆக இருக்கலாம், இல்லை N டபுள் பாண்ட் C டபுள் பாண்ட் S-ஆக இருக்கலாம், C டபுள் பாண்ட் N, C ட்ரிபிள் பாண்ட் N, N டபுள் பாண்ட் O, இந்த மாதிரி டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் கூட ஒரு ஹெட்டிரோ ஆட்டம் இருக்கணும். ஜஸ்ட் C டபுள் பாண்ட் Cனா அது பை டு பை ஸ்டார், பட் C டபுள் பாண்ட் சேம் டைப் ஆஃப் ஆட்டம்க்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கணும். அப்படின்னா தான் N to பை ஸ்டார் வந்து உங்களுக்கு இது நடக்கும். ஓகே, அடுத்து இந்த சிக்மா டு பை ஸ்டார் அண்ட் பை டு பை ஸ்டார் வந்து இது வந்து ஃபர்பிடன். இது பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்பெரிமெண்டலி ஃபர்பிடன் ட்ரான்சிஷன், பட் தியரிட்டிக்கலி நம்ம ஏதாச்சும் தியரி எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப அந்த டயக்ராமில் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த N to பை ஸ்டார் பை டு பை ஸ்டார் வந்து உங்களுக்கு இது வந்து நடக்கும். N to பை ஸ்டார் பை டு பை ஸ்டார் அதனோட ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அபவுட் 200 நானோமீட்டர் விச் இஸ் அக்சசிபிள் டு த நம்ம யூவி ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டரால் நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது இந்த ரேஞ்சுக்கும் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்ம அந்த ஸ்பெக்ட்ரம் மீட்டரால் வந்து அவ்வளோவா பார்க்க முடியாது. வி cannot sense using the ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டர். ஓகே, ஸோ தட்ஸ் வை இது வந்து நம்மளால் எக்ஸ்பெரிமெண்டலாக மெஷர் பண்ண, பட் தியரிட்டிக்கலி இது நடக்கலாம் அப்படின்னு நம்ம ஜஸ்ட் வி யூஸ் இட் இன் த தியரி. ஓகே, அடுத்து நம்ம இது ஏற்கனவே டைஸ்லேயும் வந்து வரும். டைலி திருப்பியும் நம்ம குரோமோஃபோர் என்ன, ஆக்சோக்ரோம்ஸ்னால் என்னன்னு படிப்போம் டைஸில் வரப்போ. ஸோ குரோமோஃபோர்னா என்ன, எ மாலிகுல் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கிவிங் த கலர் as known as the chromophore. இப்போ ஆல்ரெடி ஒரு காம்பவுண்ட் இருக்குது, அந்த காம்பவுண்டில் ஏதாச்சும் நம்ம ஒரு சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். இப்போ பென்சின் இருக்குது, பென்சினில் நம்ம OH வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம், எக்ஸ்ட்ரா குரூப் CH3 இல்லை நைட்ரோ குரூப் இந்த மாதிரி போடுறப்போ நீங்கள் ஒரு குரூப்பை போட்டதும் இந்த ஒரு கலர்லெஸ்ஸாக இருக்கிறது கலராக மாறுச்சுன்னா
இப்போ ஒரு காம்பவுண்டுக்கு கலரை வந்து ஏதாச்சும் ஒரு குரூப் கொடுத்துச்சுன்னா அந்த குரூப்புக்கு பேர் தான் வந்து குரோமோஃபோர் சொல்லுவோம். இப்போ ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் கண்டெய்னிங் இந்த மல்டிபிள் பாண்ட்ஸ் நம்ம சொன்ன மாதிரி n to பை ஸ்டார் கொடுக்கறது, பை டு பை ஸ்டார் கொடுக்குற இந்த குரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணும், ஒரு காம்பவுண்டில் வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ண அந்த குரூப்ஸை தே கிவ் கலர்ஸ். அப்போ எதெல்லாம் அந்த கலர்ஸ் கொடுக்குறதுனா நைட்ரோ குரூப், நைட்ரஸோ குரூப், கார்பனைல் குரூப், அப்புறம் வந்து நைட்ரைல் குரூப், அது சயனைட் குரூப், மீன் சி டபுள் பாண்ட் என், இதுதான் சயனைட் குரூப், சி டபுள் பாண்ட் என் குரூப். அப்புறம் அல்கீன்ஸு, அடுத்து வந்து சி டபுள் பாண்ட் எஸ். இந்த மாதிரி பாண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த குரூப்ஸை போயிட்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாக்கா அது வந்து உங்களுக்கு கலர்ஸ் வந்து கொடுக்குது. அப்போ இந்த குரூப்ஸ் பேர் என்னது, குரோமோஃபோர்ஸ் அப்படி சொல்லி. A particular group of atoms are responsible for giving the colors to the compound. Those groups are known as chromophores. அப்போ குரோமோஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரமில் எதெல்லாம் இருக்குன்னா நான் காஞ்சுகேட்டட் அல்கீன்ஸ். காஞ்சுகேட்டட்னா அடுத்தடுத்த டபுள் பாண்ட் இருந்து அது பேர் காஞ்சுகேட்டட் சொல்லுவோம். ஓகே. இப்போ நான் காஞ்சுகேட்டட்னா இப்போ இப்படி இருக்குது, இதுக்கும் டிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த பாண்டு அடுத்தடுத்து இருந்துச்சுன்னா அது பேர் காஞ்சுகேட்டட். இந்த பாண்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் செப்பரேட் ஆயிருந்தா, ஒரு கார்பன் செப்பரேட் பண்ணியிருந்தா அது பேர் நான் காஞ்சுகேட்டட். இப்போ நான் காஞ்சுகேட்டட் அல்கின் ஷோ அண்ட் இன்டென்ஸ் அப்சார்ப்ஷன் பிலோ த 200 நானோமீட்டர். அதே மாதிரி நான் காஞ்சுகேட்டட் கார்பனைல் குரூப்ஸ் ஷோ தி வீக் அப்சார்ப்ஷன் பேண்ட் இந்த 200 to 300 நானோமீட்டர் ரீஜன். ஓகே. ஸோ இந்த எந்தெந்த குரோமோஃபோர் எந்தெந்த ரேஞ்சில் கொடுக்கும்னு சொல்கிறாங்க. அல்கீன்ஸ் வந்து 200 கொடுக்குமா, கார்பனைல்ஸ் வந்து 200 to 300 கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஏதாவது குரோமோஃபோர் பார்த்தேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அசிட்டோன் இருக்குது. அசிட்டோன் பார்த்தீங்கன்னாக்கா 279 நானோமீட்டரில் உங்களுக்கு வந்து இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குது, இப்படி நம்ம வரைவோம். இது ஒரு சைக்ளிக் ஸ்ட்ரக்சராக போடுறப்ப எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே ஒரு அல்கைல் குரூப்பை ஆட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல லைக் சைக்ளிக் ஸ்ட்ரக்சர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாம்டா மேக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா சைக்ளோ எக்ஸனுக்கு இதுவும் ஒரு கீட்டோன், சைக்ளோ எக்ஸனும் ஒரு கீட்டோன். பட் அதனோடது இந்த பக்கத்தில் இருந்த அல்கைல் குரூப்ஸ்னால வந்து என்னது 291 நானோமீட்டராக மாறி இருக்கு. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இங்கே இருந்த பக்கத்தில் இருந்த காஞ்சுகேஷன் நான் காஞ்சுகேஷனாக மாற்றிருக்கோம். நிறைய ஆட்டம்ஸ் வரப்போ அந்த நான் காஞ்சுகேட்டட் சிஸ்டமும் மாற்றிருக்கும். இது பக்கத்துலேயே இருக்க கார்பன் ஆட்டம் இருக்கும், இங்கே ஆல்டர்னேட் இது அதோட ஃபாராகவே இருக்கிறப்போ உங்களுக்கு அது வந்து இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது. அதேமாதிரி when the double bonds are conjugated in a compound they shifted to the longer wavelength. பக்கத்துலேயே இருந்துச்சுன்னா வேவ் லென்த் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி விடுது. ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1,5-hexadiene has a lambda max at இதுக்கு வந்து 178. இதுக்கு ஃபாரவே ஒரு கார்பன் ஆட்டம் 2 கார்பன் ஆட்டம் இந்த டபுள் பாண்டை பிரிச்சிருக்கு. பட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இது 1 2 3 4 5 இது 2,4 ஆல்டர்னேட் டபுள் பாண்ட்ஸில் இருக்கிறது. லாம்டா மேக்ஸ் வந்து அதுக்கு எவ்வளோ இருக்குது, 227 இருக்குது. அப்போது காஞ்சுகேஷன் வந்தாலும் அது என்ன பண்ணுது, இப்போ நான் காஞ்சுகேட்டட் கம்பேர் பண்ணுறப்போ காஞ்சுகேட்டட் சிஸ்டத்தோட லாம்டா மேக்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இது ஆக்சோக்ரோம்னா ஏற்கனவே வந்து ஒரு பென்சின் ரிங்கில் ஒரு குரூப் இருக்குது. ஓகே. OH கலர்டு கொடுத்துருக்கு. இப்போ நான் நைட்ரோ குரூப் சப்ஸ்டியூட் பண்ணேன், ஏற்கனவே இருக்க கலர் இன்னும் இன்டென்சிஃபையாக மாறிடும். அப்போது அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு சில குரூப்ஸ் வந்து கலரை கொடுக்காது, ஆனால் வேற ஒரு குரூப்போட கலரை இன்டியூஸ் பண்ணுது இல்லையா, அந்த குரூப்ஸுக்கு பேர் வந்து குரோமோஃபோரோட கலரை வந்து இன்னும் மாடிஃபை பண்ணுற குரூப்ஸ்க்கு பேர் வந்து ஆக்சோக்ரோம் சொல்லுவோம். த ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் டு த குரோமோஃபோர் விச் மாடிஃபைஸ் தி ability of the chromophore to absorb the light altering the wavelength or intensity of the absorption is known as the auxochromes. The groups which alters the chromophore intensity and absorption, those groups are known as auxochromes. The functional group with the non-bonding electron does not absorb radiation in near UV but when attached to the chromophore alters the. Okay. இப்போ இதுக்கு முன்னாடி எந்தெந்த பார்த்தோம், பை டு பை ஸ்டார் வந்து இதை பண்ணும் பார்க்க. இப்போ n to பை ஸ்டாரோட எஃபெக்ட் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஆக்சோக்ரோம்ஸ்னால் என்னன்னு பார்க்குறோம். இப்போ பென்சின் வந்து என்ன பண்ணுது, இட் ஹாஸ் த 255 நானோமீட்டரில், வெறும் பென்சின் தான் இது வரைக்கும் தான் என்ன பண்ணுது, இது வந்து 255 நானோமீட்டரில் வந்து அப்சர்வ் பண்ணுது. இப்போ ஃபீனால் வந்து என்ன பண்ணுது, ஆக்சோக்ரோம் சொல்கிறேன். இப்போ ஃபீனால் வந்து ஒரு OH போட்டது என்ன ஆகுது, அதனோட
இன்டென்சிட்டி வந்து கலர் இந்த காம்பவுண்டோட கலர் வந்து ஒரு லைட் பிங்கிஷ் கலராக வரும். 270 நானோமீட்டரில் அப்சர்வ் ஆகுது. இன்னும் அனிலின் போன்ற நைட்ரஜன் மேலே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். அது என்ன பண்ணுது 280 நானோமீட்டரில் இது பண்ணுது. இப்போ இது எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்கா நம்ம வந்து வாட் யூஸ் ஆகுது ஆக்சோக்ரோம். இப்போ இதில் வந்து உங்களுக்கு பேத்தோக்ரோம் நிறைய ஷிஃப்ட் இருக்குது. நம்ம யூவி ஸ்பெக்ட்ரம்லேருந்து வி ஹாவ் ஃபோர் ஷிஃப்ட். பேத்தோக்ரோமிக் ஷிஃப்ட், ஹிப்சோக்ரோமிக் ஷிஃப்ட், ஹைப்பர்க்ரோமிக் ஷிஃப்ட் அண்ட் ஹைப்போக்ரோமிக் ஷிஃப்ட். அப்போது பேத்தோக்ரோமிக் ஷிஃப்ட்னா என்னன்னு கேட்பாங்க, ரெட் ஷிஃப்ட்னு சொல்லும். பேத்தோ ரெட், ஓகே, பேத்தோ ஷிஃப்ட். நீங்கள் பாத்ரூம் அப்படின்னு அந்த பாத் ஆர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது பேத்தோக்ரோமிக் ஷிஃப்ட்னா ரெட் ஷிஃப்ட். ஹிப்சோக்ரோமிக்னா ப்ளூ ஷிஃப்ட். ஓகே, நீங்கள் வந்து ப்ளூ ஹிப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது பாத் ரூம், அப்போ பாத்தோக்ரோமிக் ஷிஃப்ட் ரெட்டு, ஹிப்சோக்ரோமிக் ஷிஃப்ட் வந்து ப்ளூ. அது இல்லாமல் ஹைப்பர்க்ரோமிக் ஷிஃப்ட் அண்டு ஹைப்போக்ரோமிக் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது டயக்ராமில் சொல்லுவாங்க. இப்போ இந்த ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் வந்து யூவி அப்சார்பன்ஸ் லாம்டா மேக்ஸோட பீக்கு. இந்த பீக்லேருந்து ஃப்ளாட் லைன் வரைகிறோம். அப்புறம் அந்த பீக்குக்கு நேராக ஒரு வெர்டிக்கல் லைன்ஸ் வரைகிறோம். ஓகே, இந்த வெர்டிக்கல் லைன் இந்த 4 ஜோனாக பிரிக்கிறோம். ஓகே, இந்த லாம்டா மேக்ஸ்க்கு அந்த பக்கம் இருக்கிற ஷிஃப்ட் வந்து ரெட் ஷிஃப்ட். இந்த லாம்டா மேக்ஸ்க்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ளூ ஷிஃப்ட். அதேமாதிரி இந்த அப்சார்ப்ஷன் பீக்குக்கு மேலே இருக்கிறது ஹைப்பர்க்ரோமிக், கீழே இருக்கிறது ஹைப்போக்ரோமிக். ஓகே, இதுதான் பேசிக்கலி. அதை ஒன்று ஒன்றா சொல்லியிருப்பாங்க. ஸோ when the absorption peaks maxima of a compound shift to the longer wavelength. ஓகே, லாங்கர் வேவ்லென்த். இங்கே வேவ்லென்த்தோட இது வேல்யூ வந்து இன்க்ரீசஸ். ஓகே, இந்த சைடு லெஃப்ட் டு ரைட் போகிறப்ப அப்போது அப்சார்ப்ஷன் மேக்ஸிமா விட உங்களுக்கு லாங்கர் வேவ்லென்த் வந்துச்சுன்னா அது பேர் வந்து ரெட் ஷிஃப்ட். ஓகே, இது எதனால் நடக்குன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சோக்ரோம் இந்த ஏதாவது சேஞ்ச் ஆஃப் த சால்வெண்ட். ஆக்சோக்ரோம் குரூப்ஸ் எதுனா வந்து OH, OCH3. இது வந்து என்ன பண்ணும், காம்பவுண்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாங்கர் வேவ்லென்த்துக்கு வந்து அப்சார்ப் பண்ண சொல்லும். அடுத்து வந்து ஹிப்சோக்ரோமிக் ப்ளூ ஷிஃப்ட். இது என்ன பண்ணும், when the absorption of maxima conjugate of a compound shift to the shorter wavelength. இந்த பீக்குக்கு இந்த சைடு ஓகே ஃபார் த ஷார்ட்டர் வேவ்லென்த் இந்த பக்கம் போச்சுன்னா ரெட் ஷிஃப்ட். உங்களுக்கு இந்த சைடு மேக்ஸிமாலேருந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா அது பேர் வந்து ப்ளூ ஷிஃப்ட். இது வந்து என்ன ஆகும், டியூ டு தி ப்ரெசன்ஸ் ஆஃப் தி குரூப் அண்டு ரிமூவல் ஆஃப் கான்ஜுகேஷன் பை த சேஞ்ச் ஆஃப் த சால்வெண்ட். இல்லை ஆல்ரெடி கான்ஜுகேஷன் இருக்குது, நீங்கள் சால்வெண்ட் ஆட் பண்ணதுனால இங்கே ஒரு குரூப் வந்து சப்ஸ்டியூட் ஆகிடுச்சு, கான்ஜுகேஷன் வந்து போயிடுச்சு. அதனால் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், அதில் வந்து யூ கெட் த ப்ளூ ஷிஃப்ட். த ஹைப்பர்க்ரோமிக் ஷிஃப்ட்னா வந்து என்னென்னா இந்த அப்சார்ப்ஷனோட இன்டென்சிட்டியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பீக்குக்கு மேலே கொண்டு போகும். இன்னும் ஆல்ரெடி இது மேக்ஸிமமாக இருக்கு, இந்த குரூப்பை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணால் இன்னும் ஃபர்தராக மேலே கொண்டு போச்சுன்னா அது ஹைப்பர்க்ரோமிக் ஷிஃப்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சோக்ரோம் வந்து பார்த்தீங்க ஆல்ரெடி பிரிடின் வந்து ஒரு இன்டென்சிட்டியை கொடுக்கும். இது வந்து கலர்னா இப்போது மெத்தில் குரூப் போடுறப்ப மெத்தில் வந்து என்ன பண்ணும், எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பு. இதனோட இன்டென்சிட்டி இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால பிரிடினை கம்பேர் பண்ணுறப்ப 2-மெத்தில் பிரிடினுக்கு உங்களுக்கு இன்டென்சிட்டி இன்க்ரீசஸ். ஓகே, அப்போது அப்சார்ப்ஷன் பீக்கை வந்து பிரிடினுக்கு ஒரு இந்த லெவல் இருக்குன்னா 2-மெத்தில் பிரிடினுக்கு இன்னும் அதை விட அதிகமாக போகும். ஓகே, இட் இன்க்ரீசஸ். இப்போ டிக்ரீஸ் பண்ணுறது எதுனா நாப்தலின் இருக்குது, நாப்தலினோட இன்டென்சிட்டி 19,000 அதனோட அப்சார்ப்ஷன். ஒரு மெத்தில் குரூப் சப்ஸ்டியூட் பண்ண பிறகு 19,000லேருந்து 10,000 மாறிடுச்சு. ஸோ அப்போது ஒரு கிராஃபோட மேக்ஸிமம் இருக்குது, அந்த மேக்ஸிமத்துக்கு கீழே கொண்டு வந்துடுச்சு, அது வந்து ஹைப்பர்க்ரோமிக் ஷிஃப்ட். ஓகே, இருக்கிற அப்சார்ப்ஷனை இன்னும் பெட்டராக என்ஹான்ஸ் பண்ணிச்சுன்னா அது பேர் வந்து ஹைப்பர்க்ரோமிக். அப்சார்ப்ஷனை ஃபர்தர் கீழே கொண்டு வந்துச்சுன்னா அது பேர் ஹிப்சோக்ரோமிக். அதேமாதிரி வேவ் லென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் அது பேர் வந்து ரெட் ஷிஃப்ட்டு இருக்கிற வேவ் லென்த்தை. ஓகே, வேவ் லென்த்தை டிக்ரீஸ் பண்ணிச்சுன்னா அது பேர் வந்து ப்ளூ ஷிஃப்ட். அப்போது நம்ம 2 குவான்டிட்டி எப்சிலான் அண்ட் லாம்டா, லாம்டாவை இன்க்ரீஸ் பண்ணால் ரெட் ஷிஃப்ட்டு, லாம்டாவை டிக்ரீஸ் பண்ணால் ப்ளூ ஷிஃப்ட். அப்சார்ப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணால் ஹைப்பர்க்ரோமிக் ஷிஃப்ட்டு, டிக்ரீஸ் பண்ணால் ஹைப்போக்ரோமிக் ஷிஃப்ட். ஓகே, ஸோ அப்ளிகேஷன்ஸ் யூவி விசிபிள் எங்கே யூஸ் பண்ணுறாங்க, நம்ம மெயினாக வந்து அந்த அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸை கேரக்டரைஸ் பண்ணுறதுக்கு, அதில் டபுள் பாண்ட்ஸ் இருக்கா, ஓகே, என்னென்ன டிரான்சிஷன்ஸ் நடக்குது, எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா எப்படி,
ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு லா சொல்ல மறந்துட்டேன். இங்கே பீர் லாம்பர்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, பீர் லாம்பர்ட்ஸ்லாம் வந்து என்னென்னா மேத்தமெட்டிக்கலி ஏ ஈக்குவல் டு இசிஎல், அப்சார்பன்ஸ் ஈக்குவல் டு இது வந்து மோலார் அப்சார்ப்ஷன் கோஎஃபிஷியன்ட், சி வந்து கான்சன்ட்ரேஷன், எல் வந்து பாத் லென்த் ஆஃப் த சாம்பிள். ஓகே, இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் வந்து வி ஸ்டடி த யூவி. இப்போ அப்சார்பன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சாம்பிள், பாத் லென்த் ஆஃப் த சாம்பிள். இது வந்து மோலார் எக்ஸ்டிங்ஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அப்போது இதில் வந்து ஐசோமர்ஸ் வந்து லீனியராக இருக்கா, அது பிரான்ச்சாக இருக்கா, அந்த ஐசோமர்ஸை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அப்புறம் இம்ப்யூரிட்டிஸ், இப்போ அதான் நம்ம யாராச்சும் கவுண்டர் ஃபைட் நோட் அடித்தாங்கனாக்கா, கள்ள நோட் அடித்தாங்கன்னா அந்த அந்த யூவி அந்த அதில் ஒரு கேரக்டரிஸ்டிக் காம்பவுண்ட் அவங்க தடவி இருப்பாங்க. அதுக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக் யூவி பீக் இருக்கும். நீங்கள் நோட் அடிச்சுன்னா அதனோட அந்த டைக்கு வேறு ஒரு பீக், ஏன்னா தே யூஸ் செட்டின் டை. அந்த டையோட பேர்லாம் ரிவீல் பண்ண மாட்டாங்க. அந்த டையில் வந்து டபுள் பாண்ட்ஸ் வந்து நிறைய இருக்கும். அந்த டபுள் பாண்ட்ஸ்க்கு ஒரு பீக்ஸ் வந்து யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ராஸ்கோப்பியில் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இப்போது நம்ம சந்தேகத்துக்கு இருக்க அந்த ருபீஸ் நோட்டோடில் அதில் ஒரு டிஃப்ரெண்ட் டை இருக்கும். அந்த அந்த ஸ்பெக்ட்ரமை கம்பேர் பண்ணுறப்போ இது ரெண்டும் மேட்ச் ஆச்சுன்னா அது லைக் அது நல்ல நோட். டிஃப்ரெண்ட்டாக ஆச்சுன்னா ஓகே, இது வந்து ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்கன்றது. அதேமாரி சர்டிஃபிகேட்ஸ்லாம் டேம்பர் பண்ணுறது, ஒரு சில லோகோஸ்லாம் இருக்கும். அந்த லோகோஸ் டேம்பரிங் எப்படி பண்ணியிருக்காங்க, அதை டிடெக்ஷன், அதில் யாராச்சும் இதில் ஏதாவது ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்களான்றதுக்கு அதுக்கு நிறைய லைக் ஃபாரென்சிக் லேபில் யூவி விசிபிள் நிறைய எக்கச்சக்கமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் அ மோட். மாலிகுலர் வெயிட், ஒரு காம்பவுண்டோட மாலிகுலர் வெயிட் பீர் லாம்பர்ட்ஸில் வச்சும் கண்டுபிடிக்கலாம். impurities கண்டுபிடிக்கலாம், ஐசோமர்ஸை கண்டுபிடிக்கலாம். இட் இஸ் யூஸ்ட் இன் த குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிட்டேட்டிவ் அனாலிசிஸ். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ ஐ ஸ்டாப் அப் டு திஸ். அடுத்த மிச்சம் 3 ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் பார்ட். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. So sorry for the delay. Yesterday I couldn't record the thing. So